அது என்னவோ ஏதாச்சும் பண்டிகை ஃபங்க்ஷன் வந்தா நம்ம கிட்ட ஒரு நல்ல துணி கூட இல்ல அப்படின்னு தோணும். கபோர்ட் திறந்து பார்த்தா நம்ம கபோர்ட் ஃபுல் ஆயிட்டி நம்ம ஹஸ்பண்ட் கபோர்ட்ல கூட உருட்டி வச்சிருப்போம் நம்ம துணி. ஆனாலும் நம்ம கிட்ட ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இல்ல அப்படின்னு தான் ஃபீல் பண்ணி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி இந்த தொப்பை குறைச்சிடணும் அப்படின்னு நினைப்போம். அன்னைக்கு பார்த்தா எப்பவும் இல்லாத சர்ப்ரைஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க நம்ம ஹஸ்பண்ட். சர்ப்ரைஸ், உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் போச்சு, தொப்பை எங்க குறையறது, பிரியாணி இருந்தா போதும். நம்மளுக்கு யூடியூப் பார்த்து விதவிதமா சமைச்சு கொடுக்கலாம் நம்ம ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த சாமானம் கழுவுறது நினைச்சு பார்த்தா போதும் போதும் இந்த சாம்பார் ரசமே போதும் இன்னைக்கு அப்படின்னு நினைப்போம். ஹஸ்பண்ட் நம்ம கண்ட்ரோல்ல வச்சு கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போற அப்படின்னு சொன்னாங்கன்னா ருத்ர தாண்டவம் தான் அன்னைக்கு. எப்பவும் வீட்டுல நல்ல ஹெல்தியான ஃபுட் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வெளியில பானிபூரி சமோசா கூட சாப்பிடணும்னு தோணும். எப்போ சண்டை போட்டாலும் அவங்கதான் வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். சாரி சொல்லலாம்னு வந்தவங்க கிட்டயும் சண்டை போடாமலும் இருக்க மாட்டோம். சிங்குக்குள்ள ஒரு பாத்திரம் கூட வைக்காம அப்பவே கழுவிடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் வச்சு வச்சு ஈவினிங் பாட்டு கேட்டுக்கிட்டே கழுவுவோம். பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறப்போ அடிக்கவே கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனா புக் எடுத்த 5 நிமிஷத்துலவே மிதி மிதி மிதின்னு மிதிப்போம். பசங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் எப்படா ஸ்கூலுக்கு துரத்திடலாம் அப்படின்னு தோணும். ஸ்கூலுக்கு போனதுல இருந்து எப்படா ஈவினிங் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்போம். போன் வருது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லிருப்போம். ஆனா போன் வந்தப்போ ரொம்ப டிஸ்டர்ப் பண்றப்போ ஏறி மிதிக்கலாம் தோணும். நான் மட்டும்தான் இப்படின்னா இல்ல நீங்களும் அப்படிதானா?